துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரமாக அமைய போகுது? இந்த வாரத்தில் மகாலய அமாவாசை வேற வருது. இந்த அமாவாசை தினத்தில் என்ன செஞ்சால் நன்மைகளை பெற முடியும், என்ன விஷயத்தை தவிர்த்தா நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் மேன்மையை அடைய முடியும், இந்த வாரம் நினைச்ச விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, என்ன பலமாக அமையும், என்ன விஷயம் பலவீனமாக நடக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நீங்கள் நன்மைகளை முழுதும் பெற முடியும், இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு பாருங்கள், நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. துலாம் ராசி, உங்கள் ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா இந்த சுக்கிர பகவான். சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் பல முன்னேற்றத்தையும் நீங்கள் பெற முடியும். அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னு நினச்சா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வணங்கி வருவதன் மூலம் சுக்கிர பகவானின் பரிபூர்ண அருளையும் மகாலட்சுமி தாயாரின் அருளையும் நீங்கள் எளிய முறையில் பெறலாம். எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செய்வதன் மூலம் நன்மையை பெற முடியும். உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் மகாலட்சுமி தாயை போற்றி அப்படின்னும், உங்களுக்கு சுக்கிர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் சுக்கிரனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காம 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு அந்த பதிவு பண்ணுங்க. நீங்க நினைச்ச பிரார்த்தனை விரைவில் நடக்க உங்களுக்காக நாங்களுமே இறைவனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லோருக்கும் எல்லா விதத்திலுமே நன்மை செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நல்லதா நடக்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். துலாம் ராசி அன்பர்கள் குணத்தில் ரொம்பவுமே அமைதியானவங்களா இருப்பீங்க. நேர்மையும் நீதியையும் தன்னோட உயிர் மூச்சாக கொண்டு வாழக்கூடியவங்களா இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. இந்த துலாம் ராசி அதாவது சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. துலாம் ராசி ஒரு காற்று ராசியாக பார்க்கப்படுது. நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே காற்றை போல கலந்து இனிமையாக பேசி பழகக்கூடியவங்களா இருப்பீங்க. தோற்றத்திலேயுமே ஒரு அழகு இருக்கும். நடை உடை பாவனை இது எல்லாமே ஒருவித வசீகரத்தன்மையை இயற்கையிலேயே கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி சகல கலைகளுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் இயல்பிலேயே எல்லா விஷயத்திலுமே திறமையாக செயல்படக்கூடியவங்களா துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள் இருப்பீங்க. மற்றவங்களுடைய இன்ப துன்பத்தையும் கூட ஆத்மார்த்தமாக பங்கு கொள்ளக்கூடிய நபர்கள் தான் துலாம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை அடையணும், உங்களோட சொந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளால் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் கணிச்சிக்கலாம். எதிர்காலத்தில் வரக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டா பாதகமான விளைவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எச்சரிக்கையாக இருப்பதற்கு இந்த ஒரு விஷயம் துணையாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள், உங்களோட ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்கலாம். சிறப்பான பேச்சுத்திறன் கொண்டவங்களாகவும் சமரசம் செய்கிறதுல கெட்டிக்காரங்களாகவும் திகழக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் நீங்கள். ஏன்னா தீராத பிரச்சனையாக இருந்தாலும் சரி ஒரு நொடியில் தீர்த்துடுவீங்க. இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொல்லி ஒரு 2 தரப்புக்காரங்களை அழைச்சி பேசணும் அப்படின்னா இந்த துலாம் ராசி அன்பர்கள் இருந்தால் போதும். எல்லோரையுமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சமாதானமாக போக வைக்கிறதுல கெட்டிக்காரங்களாக இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் இருப்பீங்க. நீங்கள் பாருங்கள், எப்பொழுதுமே எந்த வயசுலையுமே மற்றவங்கள விட இளமையாகவும் துள்ளலோடும் காணப்படுவீங்க. அமைதியாக இனிமையாக பேசுவீங்க. உங்களோட பேச்சின் மூலம் மற்றவங்களை கொக்கி போட்டு உங்கள் பக்கம் இழுக்கிறதுல ரொம்பவுமே கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. நெகட்டிவாக பேசுகிறவங்க எந்நேரம் மற்றவங்களை திட்டிகிட்டு இருக்கிறவங்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காது. அந்த நபர்கள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி தான் எப்போவுமே இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிரன் காதல் கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்படிப்பட்ட சுக்கிரன் உங்களை ஆளக்கூடிய ஒரு கிரகம். கோபமாக பேசுகிறத கூட நீங்கள் விரும்ப மாட்டீங்க. எப்போவுமே எல்லாருக்கிட்டையும் அன்பாக பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. குரலை உயர்த்தி பேசுகிறதுலாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்டதாக இருக்குது, நன்மை என்ன தீமை என்ன, துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை சுவாதி விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான அமைப்புகள் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்கலாம். முதல்ல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய செயல்களில் வேகத்தை ஏற்படுத்த போகிறாரு. எடுத்தோம் கவித்தோம் அப்படின்னு சில முடிவுகளை நீங்கள் மேற்கொள்ளாதீங்க. கொஞ்சம் கவனமாக எல்லா விஷயத்திலையும் செயல்படுங்க. நன்மையை நீங்கள் எல்லா விதத்துலையுமே பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படலைன்னா பொருளாதாரத்தில் நெருக்கடியும் தொழிலில் பிரச்சனையும் வரலாம். கவனமாக செயல்படுங்க. ஞான மோட்சக்காரகனாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு. இதன் மூலம் பண வரவு சீராக வந்துக்கிட்டே இருக்கும். நடக்க வேண்டிய வேலைகள் நடந்துக்கிட்டே இருக்கும். உங்களோட முயற்சிகளில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சின்ன தவறு ஏற்பட்டாலுமே அதற்கு முழு பொறுப்புமே நீங்கள் தான் ஏற்க வேண்டியதாக இருக்கும். 7ஆம் தேதி வரைக்கும் பாருங்கள், பாக்கிய குருவின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. இதனால் பிரச்சனை உங்களை நெருங்காது.
அந்தஸ்து உங்களோட நல்ல செயலால் உயரும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்பு உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பு இப்போ இருக்குது. ரொம்ப நாளாக செய்து பார்த்துக்கிட்டு இருந்த முயற்சிகள் இப்போது வெற்றி கொடுக்கும். தடைப்பட்டு வந்த வேலை விரைவாக நடக்கும். உறவினர்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஒரு சிலருக்கு பாருங்கள், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு தவிச்ச விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் யோகம் இப்போ அமைஞ்சிருக்கு. உங்களுடைய பிள்ளைகளால் பெருமையும் வந்து சேரும். மாதம் முழுவதுமே ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய உங்கள் கிரகம் சாதகமாக இப்போ இருக்கிறதுனால மனசில் ஒரு நிம்மதியும், எடுத்த வேலையில் ஒரு நல்ல லாபமும், குடும்பத்தில் நிம்மதியான சூழலும் உருவாகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வந்துட்டும். ரொம்ப நாளாக விற்க முடியாமல் இருந்த சொத்தை கூட நீங்கள் இப்போ எளிய முறையில் விற்க போகிறீங்க. புதிய முயற்சிகளில் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்கள் உங்களோட செயல்களில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும். உங்களுக்கு இந்த வாரம் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர பரிகாரமாக வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அடைய முடியும். அதுக்கப்புறம் வந்து சுவாதி நட்சத்திரக்காரங்க, நியாயம் நேர்மை அதிகமாக அவங்கக்கிட்ட இருக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் இந்த மாதம் பாருங்கள், கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டிய மாதமாக தான் உங்களுக்குமே அமைஞ்சிருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல சஞ்சரித்து வரக்கூடிய ராகு 7ஆம் தேதி வரைக்கும் குரு பார்வையும் அங்கேயே இருக்குது. எதிர்வரும் பிரச்சனைகள், சங்கடங்கள், சிக்கல்கள் எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பிறக்கும். ஆனால் கவனமாக செயல்பட்டால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தவிர்க்க முடியும். அதே போல் 8ஆம் தேதி முதல் குருவின் பார்வை 5ஆம் இடத்தையும் உங்கள் ராசியையும் விட்டு விலகுது. இதனால் இந்த கிரக விலகல் ஏற்படும் போது என்ன நடக்கும்னு பார்த்தா, உங்களோட செயல்களில் தடை, நிம்மதியற்ற நிலை வரலாம். உங்கள் லாபாதிபதி சூரியன் வந்து 12இல் சந்திக்கிறாரு. செலவுகள் பல வழியிலும் வரலாம். ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாய் 8ஆம் தேதி முதல் உங்கள் செயல்களில் வேகத்தை ஏற்படுத்துவார். அவசர முடிவுகளை மட்டும் நீங்கள் அந்த சமயத்தில் எடுக்காதீங்க. நிதானமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம். அப்படியே அவசர முடிவு எடுத்திங்கன்னா அது சில சங்கடத்தை கொடுத்துடும். ராசிநாதன் தேவையான வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நிம்மதியுமே கொடுப்பார். கவனமாகவும் எந்த ஒரு அவசரமும் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. குரு பகவானோட பார்வை குடும்பத்தில் நிம்மதியை கொடுக்கும். உங்களுடைய தாய் வழி உறவு இருக்கு இல்லையா, அவங்க மூலியம் நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்கள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு உங்களை விட்டு நீங்கிடும். வழக்குகளில் சாதகமான சூழல் வரும். வியாபாரம் தொழிலில் ஏற்பட்டிருக்கும் தடைகளுமே இனி வரக்கூடிய காலத்தில் நீங்கிடும். உங்கள் ராசி அதிபதியால் சில யோகங்களும் பிறக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்க நன்மையை பெற முடியும். மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகரிக்கும். பணியாளர்கள் உங்களோட பணிகளில் கவனமாக இருப்பது அவசியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர நீங்கள் துர்க்கையம்மனை வழிபட்டு வருவதன் மூலம் சங்கடங்கள் நீங்கும். தொழிலில் ஏற்பட்டிருந்த தடை நீங்கும். விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள், ஒரு சில விஷயத்தில் நீங்கள் சிறப்பாக செயலாற்றக்கூடிய யோகம் பிறந்திருக்கு. 7ஆம் தேதி வரையும் 9இல் சஞ்சரிக்கும் குருவால் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பெரியவங்களோட உதவியும் ஆதரவும் இப்போ நல்ல ஒரு பலமாக அமையும். புதிய இடம், வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். பூர்வீக சொத்து விவகாரம் சாதகமாக நடக்கும். சகோதரர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. 8ஆம் தேதி முதல் அதிசாரமாக ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த வேலையில் நெருக்கடி ஏதாச்சும் வரலாம். இந்த மாதம் முழுவதுமே ராஜ கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் விரிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் உங்களோட பணிகளில் நீங்கள் கவனமாக செயல்படணும். ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கும் செவ்வாயும் 5ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் ராகுவும் எல்லா வகையிலுமே சின்ன சின்ன சோதனையை கொடுப்பாங்க. குடும்பத்தில் ஒரு நிமிடம் இருந்தது போல் அடுத்த நிமிடம் இல்லாது நிம்மதி இல்லாமல் இருக்கும். அதாவது சின்ன சின்ன சண்டை சச்சரவு, வார்த்தைகளில் விவாதம் அதிகமாக இருக்கிற மாதிரியான நிலை வரும். குருவின் பார்வை உங்களை ஓரளவுக்கு பாதுகாக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. தேவைக்கேற்ப பணவரவு இருக்கும். மனசில் நிம்மதி உண்டாக நீங்கள் உங்கள் ராசி அதிபதியை தொடர்ந்து வழிபடுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு வாக்குவாதமும் வீண் பிரச்சனையில் வம்புகளில் மாட்டாமலும் பார்த்துக்கோங்க, நல்லது. வியாபாரம் தொழிலில் உண்டான போட்டி நீங்கும். 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் கேது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடியை உங்களை விடுவிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடு செய்கிறதா இருந்தால் எச்சரிக்கையாக செயல்படணும். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் தீர பரிகாரமாக பெருமாளை வழிபட்டு வருவதன் மூலம் நினைத்த விஷயத்தில் சாதனையை பெற முடியும். இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த மகாலய அமாவாசை தினத்தில் என்ன செஞ்சால் நன்மையை பெற முடியும் அப்படின்னு பார்க்கலாம். தை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை போல தான் புரட்டாசி மாதமும் வரக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் உங்களோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து திதி கொடுப்பதன் மூலம் நன்மைகளையும் பல முன்னேற்றத்தையும் பெற முடியும். இந்த அமாவாசை தினத்தில் நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதன் மூலம் 21 தலைமுறை சாபத்திலிருந்தும் விடுபட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை அடைய முடியும். முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடுறதும் உங்களோட குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் நன்மைகளை துலாம் ராசி அன்பர்கள் பெற முடியும்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி நேயர்களே.